ஒரு பெரிய அளவில் வருவார், இறையாட்சி அமைப்பார், எல்லாரையும் மீட்டெடுப்பார், நாம் அவரோடு அவர் அரியணையில் அமர்ந்திருப்போம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த அவருடைய சீடர்கள் எல்லாருக்குமே இது ஒரு ஏமாற்றமாக போகிறது. பயத்தோடு பயணிக்கிறார்கள். இயேசுவையே சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்கள், நமக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கலக்கம், ஏமாற்றம், இப்படி பல வகையான உணர்வுகளோடு நம்பிக்கை இழந்து இதற்கு மேல் வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை, பழச்சா போதும் அந்த ஒரு அவநம்பிக்கையோடு பயணிக்கிறார். இந்த பயணத்தில் அவர்களோடு இயேசுவும் உடன் நடந்து போகிறார், பயணிக்கிறார். ஆனால் அவர்கள் கண்ணுக்கு இயேசுவை கண்டுகொள்ள முடியவில்லை. ஒரு சாதாரண மனிதரை போல் அவர்களோடு நடந்து செல்கிறார். அவரிடத்தில் எல்லாவற்றையும் அவர்கள் அப்படி ஒப்புவிக்கிறார்கள். என்னெல்லாம் நடந்துச்சு, கடந்த 3 வருஷமாக இயேசு தங்களை சீடராக தேர்ந்தெடுத்ததிலிருந்து என்ன நடந்தது எல்லாவற்றையும்